சேலம் பக்கத்தில் ஆத்தூர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆத்தூரை சுற்றி ஒரு நதி ஓடுதுங்க, ஆறு ஓடுதுங்க. அந்த ஆற்றின் பெயர் வசிஷ்ட நதி. இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கெல்லாம் அடிக்கடி வருங்க. 60 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்குமே இந்த ஆற்றில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கெல்லாம் வருவதுண்டுங்க. அப்படி இருக்கும் பொழுது 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆடி மாதத்தில் இந்த ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுதுங்க. அப்புறம் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வடியும் பொழுது ஏதோ ஒன்று வெள்ளத்துக்கு நடுவில், அந்த ஆற்று வெள்ளத்தின் நடுவில் ஏதோ அடிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கே, ஏதோ ஒன்று பெருசாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கரையில் இருந்து பார்த்துருக்காங்க. அதுக்கு பிறகு அதை தேடி போய் பார்க்கும் பொழுது அந்த ஆற்று வெள்ளத்தில் ஒரு விநாயகர் சிலை அப்படியே அடித்து கொண்டு வரப்படுதுங்க. அப்போ ஊர் மக்கள்லாம் கூடி அந்த விநாயகர் சிலையை எடுக்கிறாங்க. எடுத்து ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் அதை வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த விநாயகர் வந்த நேரம் அதை சுற்றி கடைகளெல்லாம் வர ஆரம்பிக்குது, வீடுகளெல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த இடமே ரொம்ப செழிப்பாகுது. அந்த விநாயகரை கும்பிட்றவங்க எல்லாருக்குமே எல்லாம் நடக்குது. அதை சுற்றி அந்த விநாயகர் கோவிலுக்கு அருகிலேயே பேருந்து நிலையம், ஆத்தூர் பேருந்து நிலையமும் அங்கே வர ஆரம்பிக்குதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வர்றவங்க போகிறவங்கெல்லாம் அந்த விநாயகரை வணங்கிட்டு போகிறாங்க. அந்த விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்தி உண்டுங்க. இந்த விநாயகர்கிட்ட தான் எல்லாருமே புது வண்டி வாங்கினாங்கன்னா பூஜை போடுறாங்க. அதனால் இவருக்கு பேரே வாகன பிள்ளையார், வாகன விநாயகர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸில் புது வண்டி எடுக்கிறவங்கெல்லாம் நேராக இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்துடுறாங்க. இங்கே பூஜையை போட்டு பிள்ளையார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. எந்த விபத்தும் இல்லாமல் இந்த காரு நல்லா இருக்கணும், மேற்கொண்டு நல்ல பெரிய கார் வாங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அதுவும் நடக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்குள்ள ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, பொதுவாக விநாயகர் கோவிலில் சின்ன மூஞ்சூறு இருக்கும், அதாவது சின்ன எலி இருக்கும். அவருடைய வாகனம் சின்ன மூஞ்சூறு ஒன்று தான் இருக்கும். இப்போ மகாராஷ்டிராவில் சில கோவிலெலாம் பார்த்திங்கன்னா 2 மூஞ்சூறுகள், அதாவது பிள்ளையாருடைய 2 வாகனங்கள் இடம்பெற்றிருக்கும். ஆனால் இந்த கோவிலில் 3 மூஞ்சூறுகள் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது 3 எலிகள், அதான் அந்த சுண்டலின்னு சொல்லுவாங்க, மூஞ்சூறு தான் அப்படி சொல்லணும், அது இடம்பெற்றிருக்கு. 2 சின்ன மூஞ்சூறுகளுடன் ஒரு பெரிய மூஞ்சூரும் இடம்பெற்று 3 மூஞ்சூறுகள் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு வாய்ந்த விநாயகர் கோவிலாக இந்த விநாயகர் கோவில், இங்கே அமைஞ்சிருக்கிற விநாயகர் கோவில் இருக்குதுங்க. அதே போல் மாப்பிள்ளை அழைப்பு, பொண்ணு அழைப்பு அதெல்லாம் இங்கேருந்தே நடக்குது. விநாயகர் கோவிலேருந்து நாங்கள் வந்துடுறோங்க, நீங்கள் மண்டபத்தில் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. விநாயகர் கோவிலேருந்து இந்த அழைப்புகள்லாம் இங்கே நடக்குதுங்க. இந்த விநாயகர் கோவில்லையே நிறைய திருமணங்கள்லாம் நடக்குது. அவங்களுக்கெல்லாம் உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, அவங்களுக்கு திருமணமானதுலேருந்து ஒரு பெரிய வளர்ச்சி, அதிர்ஷ்டம், உடனடியாக சொத்து பத்து வாங்கி செட்டில் ஆகிறது, அந்த மாதிரி யோகங்களையும் இந்த வாகன பிள்ளையார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. இந்த வாகன பிள்ளையார் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். அதாவது சேலம் பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர், அந்த ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே நடக்கிற தூரம் தான், ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நடக்கிற தூரத்தில் தான் இந்த வாகன பிள்ளையார் இருக்கிறாருங்க. இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி திதியாக இருக்கிறதுனால நாம் விநாயகப் பெருமானை வணங்குறது நல்லதுங்க. பொதுவாகவே முதல் வணக்கம் நாம் விநாயகருக்கு தான் கொடுக்குறோம். அதனால் புது பொருள்கள் வாங்கினாலும் சரி, வாகனம் வாங்கினாலும் சரி, விநாயகர் கோவிலில் வச்சு வண்டி வாகனத்துக்கு பூஜையை போட்டுட்டு நாம் அந்த வண்டியை பயன்படுத்தினாலோ அல்லது பொருள்களை பயன்படுத்தினாலோ அது சீக்கிரம் சேதாரமாகாமல் நீண்டு நிலைத்து உழைக்குங்க. அப்படி இருக்கிறதுனால வாகன பிள்ளையார், சேலம் பக்கம் ஆத்தூரில் இருக்கக்கூடிய வாகன பிள்ளையாரை சென்று வணங்குவோம். வாகன யோகத்தையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் திருப்திகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.